கடலூர் மாவட்டத்தில் இருந்து ஆன்மீக சுற்றுலா சென்ற 30 பக்தர்கள் உத்தரகாண்ட் நிலச்சரிவில் சிக்கி மீட்கப்பட்ட நிலையில் விமானம் மூலம் திரும்ப டெல்லி புறப்பட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து சென்ற 30 பேர் கொண்ட யாத்ரீக குழுவினர் உத்தரகாண்ட் மாநிலம் ஆதி கைலாஷுக்கு சென்றனர். தொடர்ந்து அவர்கள் சென்றபோது ஆந்திராவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பயணம் தடைபட்டது. இதையடுத்து மீண்டும் விமானம் மூலம் புறப்பட்டு டெல்லி சென்று அங்கிருந்து உத்தரகாண்ட் மாநிலத்திலிருந்து ஆதி கைலாஷ் புறப்பட்டு சென்றனர். ஆனால் அவர்கள் செல்லும் வழியில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் 2 நாட்கள் தங்கியிருக்குமாறு அம்மாநில அரசு கேட்டுக் கொண்டது. அதன் பேரில் தங்கியிருந்து பின்பு நிலைமை சரியானதும் சாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி வரும்போது மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. बड़ा स्लाइड और स्लाइड से तो पत्थर नीचे तक गए हुए हैं. இதன் எதிரொலியாக நாராயணபுரம் என்ற ஆசிரமத்தில் தங்கியிருந்த அவர்கள் மீட்க கோரி தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தனர். இதைத் தொடர்ந்து தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்திய ராணுவத்தின் மூலம் 30 பேரையும் மீட்டு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்திருந்தனர். தற்போது அவர்கள் உத்தரகாண்டிலிருந்து டெல்லி புறப்பட்டனர். அங்கிருந்து விமானம் மூலம் தமிழகம் வரவுள்ளனர்.